நல்லா இருக்குடி. கடையில பார்க்கும் போது கூட கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சு, நீ போட்டோன்னே சூப்பரா இருக்கு. அழகு. ஐயோ மேக்கப் கழிச்சிட்டனா? இங்க பாருங்க, எங்க பிள்ளை நேச்சுரலாவே அழகுதான். சரியா, மேக்கப் கம்மியாவே போடுங்க. சரி அக்கா, நான் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன். அவ ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் போடுவாங்க. சரி சரி, மேக்கப் முடியட்டும், அப்புறம் பாருங்களேன். நல்லா போட்டிருக்காங்க, சும்மா சொன்னேன். நீங்க மெட்ராஸ்ல இருந்து வரீங்களா? இல்லங்க. ஏன்? நல்ல டேலண்ட் எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்கணுமா? எங்கேயும் பெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஐயா அது இல்ல ஜனனி, அப்பெல்லாம் மேக்கப் போடணும்னா மெட்ராஸ்ல இருந்தா கூட்டு வருவாங்க, அதுக்காக கேட்டேன், வேற ஒன்னும் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஐப்ரோவ் ஷேப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா நான் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். நேத்தே நிறைய பேர் கேட்டாங்க நான் ஃபாரினான்னு. ஏய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டல, தல நான் ரெடி ஆகணும். அத்தை தல்ல நானும் ரெடி ஆகணும்ல. மேக்கப் பாதி தான் முடிஞ்சிருக்கு. இட்ஸ் ஓகே, அவ தான் ரெடி ஆயிட்டாளே. நான் தான் இன்னும் ரெடி ஆகல. ஃபர்ஸ்ட் எனக்கு முடிங்க, அப்புறம் ஆதிரா. என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதிரா, அவளுக்கு தானே ஃபங்க்ஷன், முதல்ல அவளுக்கு மேக்கப் முடியட்டும். அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ. அவசரப்படாம கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருமா. என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றீங்களா? இதுக்குதான் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ நான் அப்படிலாம் சொல்லல. எனக்கு புரியல, இவங்க என்ன உலகத்திலே இல்லாத மேக்கப் ஆர்டிஸ்டா? நான் ஒரு கால் பண்ணா போதும், அடுத்த நிமிஷமே எல்லாரும் இங்க வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்போ பண்ண வேண்டியதானே? ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறீங்க. எங்க அண்ணனுங்க வரட்டும், அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிறேன். படி பைத்தியம். என்னம்மா இது? அவளை பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவகிட்ட போய் வம்பு பண்றீங்க? ஆமா, அவ என் முறை பையன், அவகிட்ட வம்பு பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். நீங்க வேறக்கா, இவளுக்கு தானே இன்னைக்கு ஃபங்க்ஷனு. இவ அலங்காரம் பண்ணணுமா இல்ல அவ அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுத்தணுமா? அதுதான் ஆல்ரெடி மூஞ்சில அரடிக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கால, இன்னும் மேக்கப் வேண்டி இருக்கு அவளுக்கு. அப்படியே கிடக்கட்டும். அதான் 1000 பேருக்கு ஃபோன் பண்ணலாமே, பண்ணட்டும். நல்லா கிளியோ பாட்டுற மாதிரி ரெடி ஆகட்டும். நம்ம பிள்ளை தர்ஷினியை பார்ப்போம். நீங்க மேக்கப் போடுங்க. சும்மா இரு நந்தினி, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல, பண்ணிட்டு போட்டுமே. அவ ஒன்னும் ஆசைக்கெல்லாம் பண்ணலக்கா, ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வீம்புக்குனே பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பார் நந்தினி, இப்படி ஏதாவது அவகிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவா அந்த ஆதிரா. அக்கா, எதுக்காக நீங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ பயப்படுறீங்க? இந்த பயம் தான் அவளுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுது. மொரவர் நான் முடியாதுன்னு சொல்லவே இல்ல. தர்ஷினிக்கு முடிஞ்சதும் நீ போட்டுக்கோன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் கோவப்பட்டா நான் என்னக்கா பண்ண முடியும்? என்னம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்ல. அதான் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி ஒருத்தர் அங்க வர சொல்ல ப்ளீஸ். நான் போய் அவளை சமாளிக்கிறேன், சரியா? சரி போங்க. சொல்றத புரிஞ்சுக்கோங்க. என்னக்கா இது? ஜனனி, அவங்க சொல்றதும் சரிதான். அது வாயை மூடினாதான் இன்னைக்கு வேலை நடக்கும். இல்ல பெருச்சாளி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கும், ஃபங்க்ஷனே நடத்த முடியாது. நீ உட்காருடா, இவளுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க. இவன் என்ன பண்ணாலும் அழகா தான் இருப்பா, அதுக்கு தான் பட்டிட்டிங்கிறீங்க பார்க்கணும். அதிரா, என்னம்மா இது? அண்ணி, எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்ல. நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏதோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தா இவ்ளோ இன்சல்ட் பண்றீங்க. அப்படிலாம் இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அதிரா அப்படிலாம் பேசாத. நீ நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உட்காரு, டைம் இல்லன்னு தானே ஜனனி சொன்னா. நீ புரிஞ்சு வாங்க போடுங்க. ஆதிரா சொன்னா கேளு, எனக்காக போட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ப்ளீஸ், எனக்காக போட்டுக்கோ. ஏன் நீ போடுமா. டப்பா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இவ்வளவு பில்டப்பா? சாரி ஆதிரா, ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுமா, நான் ரெடி பண்ணி தரேன். போடு. சரி சரி, கோச்சிக்காத. ஹலோ, பிரஷ்ல வாஷ் பண்ணி தானே வச்சிருக்கீங்க? எல்லாமே நல்ல கிளீனா தான் இருக்கு. ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் பார்த்து கிளீனா பண்ணி விடுங்க. ஓகே ஓகே.
இருக்குன்னு பாரு. ஸ்வெட் ஆகுது. ஐலைனர் கொஞ்சம். இந்த டிராமாவெல்லாம் என்னால பார்க்க முடியல ஜனனி. நேத்து நடந்ததே எனக்கு திடீர்னு நினைப்பு வந்து அப்படியே கோவமா வருது. இவ அண்ணா மேல இருக்க கோவத்துல இவ்வளவுதான் பண்ணிட போறேன். சும்மா இருந்தா மைண்ட் ஏதோ ஆகுது. வேலை பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். வா ரேணுகா அக்காக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வா தர்ஷினி நீ மேக்கப் போடு பாத்துக்கமா. வா போவோம். ஐப்ரோஸ் கொஞ்சம் நீட்டா டச் பண்ணிடுங்க. ஓகே. அட 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 ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குடா. டேய் என் வருங்கால மனைவிக்கு மஞ்சள் நீராட்டி விழா. வருகை தந்தோரை வரவேற்கும் உங்கள் கரிகாலன். சூப்பர் பங்காளி சூப்பர் பங்காளி. டேய் போஸ்டர்ல எப்படி இருக்கேன்? பாகுபலி மாதிரி இருக்கனா? பாகுபலியை விட சூப்பரா இருக்கு மாப்ள. என் பேரை கரிகால பாகுபலின்னு வச்சிடலாமா? வச்சிடலாம் மாப்ள. நமக்கே அடமொழியாடா. பேனர் நல்லா இருக்குடா. ஹலோ பேனர் பேனர் நம்மளோடது. எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. டேய் வெக்கப்பட்டுருச்சுடா. ஆமா மாப்ள, பேனரை பார்த்து மிரண்டு போச்சு. ஜோடி பொருத்தத்தை பார்த்து அப்படியே வெக்கப்படுறாடா. டேய் போஸ்டர்ல நான் அவளும் எப்படிடா இருக்கும்? விஜய் திரிசா மாதிரி இருக்கு மாப்ள. நல்ல கிளி மாதிரி இருக்காடா, பச்சை கிளி மாதிரி இருக்காடா. நானும் அவளுக்கு ஈக்குவலா இருக்கேன்லடா. அப்படியே ஜொலிக்குது மாப்ள. அப்படியே முத்து சார மாதிரி இருக்காடா. ச்சே எப்படா கல்யாணம்? சித்தப்பா என்னாச்சு? ஏன் அழுற? சித்தப்பா என்னம்மா என்னாச்சு? அந்த கரிகாலன் என்ன பண்ணா தெரியுமா? பேனர் வச்சிருக்கான் சித்தப்பா. பேனரா? அதுல என்ன எழுதிருக்கான்னு தெரியுமா? வந்து பாருங்க சித்தப்பா. விசேஷத்தை சிறப்பா செய்யறோம். மாப்ள செஞ்சிட்டோன்னு வச்சுக்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கடையில உங்களுக்கு எல்லாம் அண்ணன் எப்படி ட்ரீட் வைப்பேன்னு தெரியும்லடா? தெரியும் மாப்ள. பிரிச்சு வாயிரும். ஏய் டேய் என்னடா? ஏய் இப்படி வராங்க? தெரியல மாப்ள. அடி என்னையா? சக்தி யோ ஏயா என்ன அடிக்கிற? கொன்னே போட்டுருவோம் உன்னை. யாரை கேட்டுறங்க பேனர் வைக்கிற? மரியாதையை எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போயிரு. அவனை இங்க நின்ன நான் யாரையா கேட்கணும்? எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. நான் பேனர் வைப்பேன், கட் அவுட் அடிப்பேன், ஊருக்குள்ள போஸ்டர் அடிச்சு கூட ஓட்டுவேன். வேலை பார்த்திருக்காரு. உனக்கு என்னையா? இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு திரிஞ்ச அவனை கொடல உருவி வெளியே போட்டுவேன். போட வெளியே. யோ என்னையா வருங்கால மாப்பிளைய கை நீட்டி அடிக்கிறியா? அவனை விட மாட்டேன். நீ என்னடா என்ன மங்காளி பாரு அவனை தட்டி விட்டு அவனை. டேய் அவன் மேல கை வைக்கண்டா. வெளியே வா. மாப்பிளை ஏட்டா யாரு என்ன மாமாட்ட பேசிட்டா அவனை. ஏய் சொந்த காரன் பாக்குறேன். யாவல்லாம கை வைக்காத. என்னடா ஏய் பிடிக்காதடா. கரிகால மேல கால் வைக்கிறியாடா? டேய் மாமாவுக்காக பாக்குறேன்டா. டேய் போடா. பேனரை வைக்கிற பேனர் அவனுக்கு தேவைதான். என்ன பண்றன்னு மட்டும் பாரு. டேய் கட்டை எடுக்க போறேன்டா. பங்காளிங்களா ஓடிடா. வாடா போடா. பங்காளிங்களா வந்துருங்கடா. ஓடுற வெளியே. வாடா வாடா என் பின்னாடி வாங்கடா. ஏறிட்டு போய் ஆடலாம்டா. ஓடிட்டாங்கா. ஓடுற வெளியே. வாங்கடா. டேய் ஓடு ஓடு ஒரு தடவை உன்னை பார்த்தேன்.
வகுந்து போடுவோம் வகுந்து. ஓடுங்கடா. சக்தி சக்தி போதும் விட்டுரு. வெளியே போடு. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த கரிகாலனை யார் நினைச்ச? சக்தி விட்டுரு சக்தி போதும் வா. போதுப்பா சக்தி வாப்பா. உனக்கு ஒன்றும் ஆளி அப்படி பண்றீங்க? என்னப்பா அது? போங்கப்பா, உள்ள போப்பா. ஐயோ மறுபடியும் என்ன பண்றான்? ஏய், சக்தி குமரி குமரி அழுதுகிட்டு இருக்க. வந்துட்டான் பாரு சித்தப்பா. அழாதம்மா. சித்தப்பா. ஒண்ணும் இல்ல. தர்ஷினி அழுகாத. இனிமே அவன் வழிக்கே வரமாட்டான். அழுகாத. தர்ஷினி நீ எவ்வளவு போல்டான பொண்ணு. இதுக்கு போய் இப்படி அழலாமா? அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டான். விடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க சித்தி. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தர்ஷினி நம்ம யாருங்கிறது அவங்க பார்வையில இல்ல, நம்ம பிஹேவியர்ல தான் இருக்கு. நீ இதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணா கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தர்ஷினி இதை எப்படி ஹேண்டில் பண்ண பாருன்னு ஆச்சரியப்படுவாங்கம்மா. இங்க பாரு, அதுதான் சித்தப்பா அவனை அடிச்சு அமிச்சிட்டான்ல. இந்நேரத்துக்கு ஊரை விட்டே ஓடி இருப்பான். உன் பக்கமே வரமாட்டான். நேத்தெல்லாம் சந்தோஷமா இருந்தல, திஷ்டி மாதிரி இது அம்படுதேன். நீ எதையும் நினைச்சு அழுவாத சரி. பாவம் சக்தி, இந்த குழந்தை இந்த வயசுல அனுபவிக்க கூடாததெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இது பாரு அழாத. அக்கா அக்கா என்னக்கா நீங்க விடுங்க. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தான். இந்த வயசுல அவ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாளை போல அவ வாழ்க்கையில எதுக்கும் படக்குன்னு முடிவெடுக்க மாட்டா. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிற பக்குவம் அவளுக்கு வந்துரும். இது பாருங்க, அது சின்ன பிள்ளை, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வளர்ந்து வந்துரும். ஆனா நீங்க உடைஞ்சிடாதீங்க. அதுக்கு அதுதான் மனசு வருத்தமா இருக்கும். இப்படித்தான் குத்து உயிரும் கொலை உயிருமா நம்ம வாழ்க்கையே நடக்கணும்னு இருக்கு. என்ன செய்யறது? வாங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை வாங்க, போய் இவங்க பார்ப்போம். வீட்டுல உட்காந்துட்டு விசேஷத்துக்கு வாங்க, பிரச்சனையை வண்டியில ஏத்தி அனுப்பிச்சுமாரு. ஏய், வாடி. எல்லா விசேஷமுமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மத்தியில தான் வருது. சக்தி பாத்தியா, உங்க அண்ணன் எதை பத்தியுமே கவலைப்படல. பெத்த பொண்ணோட வாழ்க்கை பறிப்போறத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எப்படி பேனர் வச்சிருக்கான் பாத்தியா? அவளோட ஃபியூச்சர் என்ன ஆகும் சக்தி? அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி இது எல்லாத்தையும் தாண்டி தர்ஷினிக்கு நல்ல சித்தப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொடைக்கானல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் தம்பியை முழுசா என் தம்பியை மட்டுமே மாத்தி காட்டா என்ன பண்ணுவேன்? கொடைக்கானல்ல இருந்து திரும்பி வரும்போது என் புருஷனை மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பாரு.
பாப்பா. அண்ணே. ஏய், நெத்தியில் என்னடா காயம்? அது நேற்று வாசலில் இடிச்சுக்கிட்டேன் அண்ணே. வாசலில் இடிச்சுக்கிட்டியா? இந்த வீட்டில் பல விஷயங்கள் இடிக்கிறதுல கதிரு. வந்த நிலைமை சரியாக இருந்திருக்காது, இடிச்சிருப்ப. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னத்தை இல்லை, யாரையும் எதையும் சொல்ல முடியலப்பா. அண்ணே, அங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா இல்லையா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஃபோன் பண்ணி வீடியோ கால் எதுவும் காமிச்சாங்களா? இல்லை நேற்று ஏற்றி விட்ட மாதிரி இன்டர்நெட்டில் எதுவும் ஏற்றி விட்டாங்களா? ஓனை போட்டு தானே சொல்லியிருப்பாங்க. நம்மளை எந்த வகையில் கேவலப்படுத்தலான்னு யோசிக்கிறாள் அந்த படிப்பாளி. அவன் நம்ம சக்தியை விட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருப்பா. அவனும் ஃபோனை போட்டு சென்டிமெண்ட்டாக ஏதாவது பேசியிருப்பான். இவர் அப்படியே உருகி போய் நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு. யார் பேசினா என்னப்பா? அண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ போகிறோமா இல்லையா? என்னப்பா, நேற்று உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், உங்கள் பேச்ச மாரி எங்கேயும் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனேன். இன்னைக்கு அவங்க பக்கம் பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். இதைத்தாங்க நான் நேற்றே சொன்னேன். ஒன்று சக்தி மாதிரி முழுசாக அந்த பக்கம் நில்லு, இல்லை கதிர் மாதிரி முழுசாக என் பக்கம் நில்லு. அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வச்சா நல்லா இருக்காதுப்பா. என்ன, நம்ம பொண்ணு விசேஷம்ண்ணே, போகாமல் இருந்தா அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு? ஆமாம், எல்லா அசிங்கத்தையும் தொடச்சி போட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ போட்டு வாங்க. நீ வெளியில் போய் இழுத்துட்டு வரதை விடவா? யார் எடுத்துகிட்டு வராங்க? அதான் உன் நெத்திலே ஒட்டியிருக்க, அதை பார்த்தாலே தெரியுது. என்னது தெரியும் உங்களுக்கு? யோ மாமா, வாயா வெல்ல. யோ மாமா, மாமா தேவலாம் பேசாதீங்க. வாயா வெல்ல. மாமா, யோ மாமா, வெல்ல வாயா. யாரை சத்தம் போடுறேன்? யாருன்னு பாரு. என்னை ஏமாத்துனீங்கன்னா ஒரு சனி சும்மா விட மாட்டேன். ஏய், யாருப்பா நீங்க? என்ன பிரச்சனை? மாமா, நான் கரிகால மாமா. ஏய், அது தெரியுதுடா. இப்போ எதுக்கு கோமாளி மாதிரி இங்க வந்திருக்க? அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. என்னடா வளர்ற? மாமா, நான் டீசென்டான ஆள் மாமா. ஆனா பிரச்சனை இருந்தா விட மாட்டேன். உங்க பொண்ண எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு அப்படியே விரட்டி விட்டுலான்னு பாக்கீங்களா? இத பாருங்க மாமா, இப்போ உங்க மேல மரியாதை இருக்கு. என்ன ஏமாத்த நினைச்சா நான் எங்க அப்பன மாதிரி சும்மா இருக்க மாட்டேன், வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன். இருங்கப்பா, இருங்க பேசிட்டு இருக்க. இருங்கப்பா, இருங்கப்பா. ஏய், இங்க வர. ஏய், பேசிட்டு இருக்க. ஏய், இருங்கடா, இருடா. ஏன்டா பதற? உனக்கு இப்ப என்னடா வேணும்? மாமா, சடங்குக்கு பேனர் வச்சா உங்க தம்பி சக்தி என்ன அடிக்கிறான் மாமா. சடங்குக்கு போனியா? ஆமா. நீ எதுக்கு அங்க போன? என்னையா விளக்கண மாதிரி பேசுற? நான் போக யாரையா போவா? என் மாமா வீட்டு விசேஷம், எனக்கு இல்லாத உரிமை இங்க யாருக்கு இருக்கு? நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நான் பேனர் வைக்க கூடாதயா? ஏய், பேனர் வச்சியா? என்னடா பேனர் வச்ச? வருங்கால மனைவிக்கு வாழ்த்துக்கள்னு பேனர் வச்சேன். வருங்கால மனைவியா? அட்ரா அவன. என்னடா கிட்ட கை எடுடா. மகளே, மகளே விடுடா அவன. அட்ரா. அட்ரா, ஆளாளு கை வைக்கிறா. மாப்பிளையா? மகளே, யாரா அடிக்கிறா அவன? ஏய், ஓடா, விடுடா அவன. என்னைய அடிக்கிறீங்க? ஏய், அடிக்காத. ஏய், இருங்கப்பா. டேய், என்ன தைரியம்டா உங்களுக்கு இங்கே வந்து பேசுறீங்க? வெல்ல போங்கடா, வெல்ல போங்கடா. நிப்பாட்டுங்கடா. மாப்பிள்ளை, அவன் ஒண்ணும் செய்யாத. நிறுத்தியா? இருங்கப்பா. Zoremos o preso, zoremos o premo, zoremos o preso, preso, premo, zoremos o preso.